ஈசானியத்தில் படி இருந்ததுன்னா ஒரு பிரச்சனை. நார்த் ஈஸ்ட் சேர்ந்து மூடி இருந்துருச்சுனாக்கா வருமானம் பிரச்சனை கொடுக்கும், மூளையும் வேலை செய்யாது. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பால்கனி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், முதல்ல மூடுங்கன்னு சொல்லிடுவேன். கணவன் மணிக்கோட அந்த ஒரு அந்யோன்யமே போயிடும். கண்டிப்பாக போக நான் எழுதி கொடுப்பேன். இந்த பெட்டை வந்து சவுத் வாலில் கொண்டு போயிட்டு ஃபுல்லாக பிளஞ்ச் பண்ணிவிடுங்க. உங்கள் தலை வந்துட்டு சவுத் சைடில் வச்சு படுத்துக்கலாம். இப்போ வாஸ்துவை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லையா, அதுதான் ஒர்க் பண்ணுது, வாஸ்து 100% பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஜோதிடம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுவும் வேலை செய்யுங்க. இந்த 4 மூலையிலுமே இருக்கிற தவறுகளால் தான் இந்த வீடுங்களெல்லாம் அவ்வளோ பிரச்சனை கொடுக்குது. வாஸ்து வந்து தவறாக இருந்தால் கூட நம்ம ஒரு பிரைமேடு, ஒரு இடத்துல கண்ணாடி, ஒரு பக்கம் அந்த உருளியில் தண்ணி வச்சிடலாம், பண்ணிட்டு போயிடலாமே. அதெல்லாம் ஒர்க் பண்ணு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ரெமெடி யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. உடச்சி சரி பண்ணணும், இல்லையா வாடகை வீடாக காலி பண்ணிட்டு போயிடுங்க. சொந்த வீடாக விற்றுருங்க. உங்களுக்கு கர்மா சரியில்லாமல் தான் எங்கே இருக்கீங்க. இதே கர்மா சரியில்லாதவன் தான் இந்த வீடை வாங்க வருவோம். சமையல் வந்துட்டுங்கம்மா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்மா. நம்ம அக்னியில் தான் வைக்கணும் சமையல். பட் அந்த சமையல் பண்ணுற அந்த பெண்மணி வந்துட்டு கிழக்க பார்த்து சமைக்கணும். டிவி, வாஷிங் மிஷின் வைக்கிறது, தொடப்பம் வைக்கிறதெல்லாம் கூட வாஸ்துல இருக்கா? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீ சாய் வாஸ்து நிபுணர் ஜி நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? வாஸ்து அப்படின்னாலே உண்மையாகவே இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல எங்கள் வீட்டில் நான் ஏதாவது ஒன்று மாற்றி வச்சுட்டா உடனே எனக்கு எல்லாமே செழிப்பு வந்துடுமா அப்படின்ற மாதிரியான இப்போ கியூரியாசிட்டி டெவலப் ஆயிருக்கு. சார் இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷம், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ தூரம் வந்து நம்ம வாஸ்து பார்த்துருப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ திடீர்னு தான் வந்து இந்த சோஷியல் மீடியானால இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயம் இப்போது இவ்வளோ பிரசித்தமாகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. அதாவது வாஸ்துங்கிறதுமா எப்பவுமே அது பாட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. மக்களுக்கு வந்து அது அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு இவ்வளோ நாள். இப்போ வந்து அவேர்னஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான், ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்ட கேள்வியிலே கூட சில பேர் கேட்பாங்க, அப்போ மக்கள்லாம் வாழலையா வாஸ்து பார்க்காத போது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தாங்கன்னா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டையோ யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா சாப்பிட்டியா, ஏன்னா சாப்பிட்டாரா இல்லையான்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. காரணம் நமக்கு அந்த மாதிரி ஒரு வறுமையில் தான் இருந்தோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ எல்லாருக்குமே இன்றைக்கி நினச்சா பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருக்குறோன்னா இந்த வாஸ்துவும் ஒரு காரணம். அது எப்படி நீங்கள் வாஸ்துவோட ரிலேட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30% தான் தாண்டி இருக்கிறோம். நம்ம இன்னும் 70% பேலன்ஸ் இருக்குது. இன்னும் பண்ணால் அவனை நாடே இன்னும் செழிப்பாயிரும். ஆமா, கண்டிப்பா சார். விட்டா நாடே நீங்க கொஞ்சம் மாத்தி வைங்க, வாஸ்துனால நாடே நாங்க மாத்தி காட்டுவோம் செழிப்பாயிடுன்னு சொல்வீங்களா? இல்ல, அப்படி நாடை வந்து மாத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டில் இருக்கிற நம்மள வீட்டுங்களை மாத்திக்கினாவே நல்லாவே இருக்கணுமா. இது வந்து நானே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருந்தவன் தான். நானும் அது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் ஆரம்ப காலத்துலலாம். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நானே அதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த வாஸ்து சரியில்லாமல் அப்போ எனக்கு தெரியாது அதெல்லாம். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அதுக்கப்புறம் நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது உள்ளே வரேன், இந்த வாஸ்துக்குள்ளே. ஆமாம் வந்து. ஓகே, ஸோ உங்களுக்குமே இது 25 வருஷம். ஆமாம், வருஷம் நினைக்கிறேன். ஃபைன் சார். இப்போது முன்ன காலத்தில் வந்து இப்போது நானே பார்த்துருக்கேன் சார். இப்போ வரைக்குமே அந்த வீடுகள்லாம் இருக்குது. அதாவது லைனாக ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு 10 வீடு ஒரே மாதிரியே கட்டி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக. அந்த வீட்டில் இருக்கிற இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட கிரகநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வாஸ்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அமைப்புகள் தானே சார் அந்த வீடு அப்போ அமைஞ்சிருக்கணும். ஆனால் அந்த 10 பேருக்கும் வந்து அந்த இன்ஜினியர் ஒரே மாதிரி வீடு கட்டி கொடுத்த வீடுகள்லாம் இன்னுமே இருக்கே சார். கண்டிப்பாக. அப்போ அப்பார்ட்மெண்ட்டாக எடுத்தீங்கன்னா கூட இப்போ நீங்கள் சொல்கிறது தான். ஒரு 10 ஃப்ளோர் இருக்குன்னா 10 ஃப்ளோரில் ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருக்குதுன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடு வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்கு கீழே மேலே இருக்கிற வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கேட்ட கேள்வி இது தான். அது ரோ வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கை தரம் வேறுபடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வாஸ்துவை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லையா, அதுதான் ஒர்க் பண்ணுது, வாஸ்து 100% பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஜோதிடம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுவும் வேலை செய்யல. அதே நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. இல்லை, இப்போ நான் வாஸ்து நிபுணர்னா என்னை பற்றி நான் மட்டும் பெருமையாக பேசுகிறேன். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை வந்து ஆட்கொள்ளுது. அந்த நேரங்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு உச்ச திசையாக இருந்துச்சுன்னா
சுக்கிரதசையாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த வாஸ்து தவறான வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அப்போ கூட 100% கொடுக்காது அந்த வீடு. தவறு தான். பட் 100% அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த வீடு சரியில்லாததுனால 50% தான் அவங்களுக்கு கொடுக்கும். அதில் தெரியாமல் போயிடும். மற்றவங்களுக்கு வந்து உண்மையிலே டைம் ரொம்ப பேட் டைமாக இருக்கும்போது ஆல்ரெடி டைமும் பேட் டைம் ஜோதிடத்தில் அவங்களுக்கு வீடும் 100% அவுட்டு வாஸ்துவில். அப்போ ரெண்டும் சேர்ந்து அவங்கள ரொம்பவும் சாவடிக்கும். ஸோ இதனால அந்த வேற்றுமைகள்மா. இதே வந்து அந்த நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே வந்து அந்த ஜாதகத்தில் மாறினோடனே இவங்க நிலைமை அவங்களுக்கும் வரும். ஓகே, கண்டிப்பாக வரும். இப்போ இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வீட்டுல வந்து நீங்க கண்ணாடியை இப்படிதான் வைக்கணும், இந்த திசையில தான் வைக்கணும், முக்கியமா வந்து பீரோவை இதை ஃபேஸ் பண்ணி வைக்கணும், தொடப்பம் கூட இங்க வைக்கணும், அப்புறம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் முதற்கொண்டு இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ சொந்த வீடுனா நான் பார்த்துட்டு போயிடுவேன், கண்டிப்பாக இப்படி நான் அமைச்சுப்பேன். வாடகை வீட்டுக்கு போற இடத்துல எல்லாம் வந்து ஈசானிய மூலையில நீங்க இது வைக்கணும், அதை வைக்கணும், குபேர மூலையில இது வைக்கணும் அப்படின்னு பொழுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்ல சார்? ஆனால் நான் அதை சொல்கிறதே இல்லைங்களம்மா. என்ன சார் ஒரே வார்த்தையில ஆமாங்கம்மா, நான் சொல்றதே இல்லைம்மா, நீ வேற கேள்வி கேட்கீங்க. நான் வந்து அதெல்லாம் சொல்கிறதே இல்லைங்கம்மா. ஏன் அதை சொல்கிறது இல்லைன்னு சொல்லணும்மா, அப்போ வாஸ்து வந்து தவறாக இருந்தால் கூட நம்ம ஒரு பிரைமேடு, ஒரு இடத்துல கண்ணாடி, ஒரு பக்கம் அந்த உருளியில் தண்ணி வச்சிடலாம், பண்ணிட்டு போயிடலாமே. அதெல்லாம் ஒர்க் பண்ணாது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ரெமெடி யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. உடச்சி சரி பண்ணணும். இல்லையா வாடகை வீடாக காலி பண்ணிட்டு போயிருங்க, சொந்த வீடாக விற்றுருங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்த கேள்வி வரவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களும் இதை தானே கஷ்டப்படுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. காரணம் என்ன, உங்களுக்கு கர்மா சரியில்லாமல் தான் எங்கே இருக்கீங்க. இதே கர்மா சரியில்லாதவன் தான் இந்த வீடை வாங்க வருவான். ஆமாம், வாங்கினவுடனே நீ போய் ரிலீஸ் ஆயிடுவீங்க. அவருக்கு அந்த எல்லா ஜாதகத்தில் இருக்கிற கோளாறுலாம் முடிஞ்ச உடனே அவர் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியே போயிடுவார். இது ஒரு சைக்கிளிங் தான். கடவுள்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா கூட வேண்டுதல் வச்சிங்கன்னா உடனேலாம் கொடுக்க மாட்டார். உங்கள் கர்மா கழிஞ்சதான் அவரே கொடுப்பார். இது ரியல். இதை வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. அதனால தான் பயப்படாதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது பயன்படுத்துறதே இல்லை. நான் யாரையும் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறதா நான் என்னுடைய இன்டர்வியூவில் எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறது. பயப்படாதீங்க, எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனால் சரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப பயன்படுத்துகிற மாதிரிலாம் பேசலாங்க சில பேர்லையும், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. சரி சார், சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன தவறு இப்போ நீங்கள் கேட்டது இந்த கண்ணாடி வச்சுக்கலாமா, தொடர்ந்து ஒரு 0.5 0.3 மார்க் விழும், இல்லைன்னு சொல்லுவார். அவங்க ஒன்றும் ஒரு அவ்வளோ அனலைஸ் பண்ணி சொல்கிறது வந்து தவறு இல்லை. ஆனால் 0.5 ஒரு 10 விஷயத்தை செஞ்சுட்டீங்க, மொத்தமே 5 மார்க் தான் ஆச்சு. 70 மார்க் வேறு எதுலையாவது விட்டுட்டு இந்த 5 மார்க்கை நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த வீடு எப்படி சரியாக வரும்? சரி வராது. நான் வந்து அந்த மேஜர் பார்ட்டை பார்த்துட்டு இந்த சின்ன பார்ட்டெல்லாம் நான் பார்க்குறது இல்லை. 0.5% ஒன்றும் அவங்களுக்கு எறும்பு கிடைக்கிற மாதிரி தான், ஒன்றும் பாதிக்க மாட்டாங்க. மேஜர் பார்ட்டை தான் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன். சூப்பர் சார். இப்போ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம டைரக்டா அந்த क्वेश्चनக்கு வந்துருவோம். அது என்ன நீங்க சொல்றீங்க? நிறைய இருக்குங்கம்மா. 4 கார்னருமே, அதாவது ஈசானியம், அக்னி, கன்னி மூலை, அதை நீரதின்னு சொல்லுவோம், கண்ணியனும் சொல்லுவோம், அடுத்தது வாயு மூலை. இந்த 4 மூலையிலுமே இருக்கிற தவறுகளால் தான் இந்த வீடுங்களெல்லாம் அவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது. இந்த தவறுலாம் இல்லாமல் பார்த்துக்கினாக்காவே போதும். இப்போ இது உதாரணம்னா இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம், இது ஏகப்பட்ட மணி நேரம் தேவைப்படும். இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஈசானியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அங்கே ஒரு தவறு இருந்தால் இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனை தான் வருமானம் அப்படி இல்லை. ஈசானியத்தில் படி இருந்ததுன்னா ஒரு பிரச்சனை, படிக்கட்டு நார்த் ஈஸ்ட்டுமா. நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் அந்த ஈசானியம் நம்ம சொல்கிறோம். ஜலமூலைன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்லாம். அந்த மூலையில் தண்ணீர் தொட்டி வரலாம், போர் போட்டுக்கலாம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கலாம். அங்கே போய் ஒரு கழிவுநீர் தொட்டியோ இல்லை ஒரு படிக்கட்டு, மாடிக்கு போகிற படிக்கட்டோ, கழிவுநீர் தொட்டி இருந்தால் அதுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். சரி, மாடிப்படி இருந்தால் அது ஒரு பிரச்சனை. வடக்கும் கிழக்கும் ஜன்னலே இல்லாமல் அடைப்பட்டு இருந்தால், இப்போ நிறைய வீட்டு சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெஸ்ட் வாலும் இவங்களோட ஈஸ்ட் வாலும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ அங்கே வந்து காமன் வால் மாதிரி ஆகிடும். இப்போ அந்த இடத்துல வந்து விண்டோ வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வால் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வைக்க முடியாது. ஏன்னா வச்சாலும் பிரயோஜனம். அவங்களோட வால் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரோட வால் இருக்கும். அவங்களோட வெஸ்ட் வால் தான் நம்மளோட ஈஸ்ட் வால், கரெக்டுங்களா? அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா அது ஒரு பிரச்சனை கொடுக்கும், வருமானம் பிரச்சனை கொடுக்கும். ஓகே, நார்த் ஈஸ்ட் சேர்ந்து மூடி இருந்துச்சுனாக்கா வருமானம் பிரச்சனை கொடுக்கும், மூளையும் வேலை செய்யாது, புத்தியும் கொடுக்காது. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பொருளாதார இழப்பை தான் அடுத்தது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் படிக்கட்டு இருந்துச்சுன்னா இன்னும் மோசம், அவனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு போயிடுவான். சரி, அந்த இடத்துல மேலே வந்து ஓவர் டேங்க் வச்சிங்கனாக்கா உயிருக்கும் ஆபத்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கார்னருக்கு இந்தந்த தப்புக்கு இந்தந்த பிரச்சனை கொடுக்கணும் போது இந்த மாதிரி 4 திசைக்கு 4 தப்பு, நிறைய தப்புகள் இருக்குது. அந்த ஒரு தப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே பிரச்சனை கொடுக்கும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச சில கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ வீட்டுக்குள்ள கண்ணாடி எந்த சைட் வைக்கணும்? கண்ணாடி நம்ம விருப்பங்க தாங்கம்மா. இப்போது நான் வந்து 2 விதமாக பதில் சொல்லுவேன். ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கலாம்,
இல்லைனாக்கா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் பண்ண மாதிரி வைக்கலாம். இது வந்து ஒரு கண்ணாடி வைக்கக்கூடிய இடம். சரி. ஆனால் நான் சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வாலில் மாட்டி நார்த் பக்கம் பார்த்து நான் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அந்த வாலை விட்டால் வேறு வாலே கிடையாதும்மா. அந்த இடத்துல வசதி இல்லை, அவங்க தான் வசதி இருக்குது. இப்போ அதனால் அந்த கண்ணாடி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம்லேயே அதை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தவறு இல்லைம்மா. காரணம் அந்த இடத்துல ஒரு வந்து மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பால்கனி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல மூடுங்கன்னு சொல்லிடுவேன், மூட சொல்லிடுவேன். அங்கே இருக்கக்கூடாது. இப்போ மாஸ்டர் பெட்ரூமில் நீச்சம்னு சொல்லக்கூடிய சவுத்து வெஸ்ட் வால் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எட்ஜில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஒரு விண்டோவோ இல்லை ஒரு பால்கனிக்காக வெளியே போய் நிற்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. நிறைய வீட்டில் வச்சுருப்பாங்க. அது அந்த இடத்துல போயிடுச்சுன்னா அதை கண்டிப்பாக மூட சொல்லணும். அது சவுத்தாக இருந்தாலும் சரி, வெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாதிச்சிடும். கணவன் மனைவியோட அந்த ஒரு அந்யோன்யமே போயிடும். கண்டிப்பாக போக நான் எழுதி கொடுப்பேன். ஓகே, கண்டிப்பாக. ஆனால் அதே வந்து ஈஸ்ட் நோக்கி அதே ரூமில் இப்போ இந்த கார்னர் வேணான்னு சொன்னேன், இந்த எண்டில் வந்துட்டிங்கன்னா தப்பு இல்லை, ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டீங்களா. இல்லை நீங்கள் வெஸ்ட் வாலில் வைக்கிறீங்களா, நார்த்தை நோக்கி போயிருங்க, எண்டுக்கு போயிருங்க, உங்களுக்கு பாதிப்பு இல்லை. பட் அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஓப்பன், கண்டிப்பாக எந்த பிரச்சனை. ஆனால் ஒரு கண்ணாடி இருந்தால் அதை நான் எதுவும் சொல்கிறதில்ல, ஒரு 5% இருக்கும், அதனாலலாம் ஒன்றே. பீரோ எங்கே வைக்கணும், அங்கதான பணப்புழக்கம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. இது நான் வீடுகள் பற்றி ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன் சார். சொல்லுங்க. ஸோ இப்போ பீரோ எங்கே வைக்கணும், எந்த திசை நோக்கி வைக்கணும், அப்புறம் நீங்கள் திறக்கிறது வந்து எந்த திசை பார்த்து வைக்கணுன்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல. நம்ம பீரோ எங்கே வைக்கணும்னு கேட்டிங்க, அது கரெக்டான கேள்வி. திறக்கிறது மூடுறதெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா. இப்போ நான் கண்ணாடிக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு. அது எங்கே வைக்கலனாக்கா அதை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கே விண்டோ வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, மாஸ்டர் பெட்ரூமில் அந்த இடத்துல பீரோ வரணும். அதாவது அந்த சவுத்து வெஸ்ட் கார்னரில் அங்கே ஒரு விண்டோவோ எதுவும் வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் சவுத் வாலில் எடுத்துன்னு போய் கொண்டு போய் அணைச்சி நார்த்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இல்லையா வெஸ்ட் வாலில் வச்சுட்டு ஈஸ்ட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். இது 2 கார்னருமே சரியான இடம். அந்த ஒரு பணப்பெட்டி, நகை இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஒரு இடம் நல்ல ஒரு ஐஸ்வர்யமான இடம் தான். கட்டில் வந்து எந்த பக்கம் நம்ம போடுறது, எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறது அப்படின்ற மாதிரியான சில பேருக்கு இந்த பேசிக்கான ஒரு விஷயங்கள் இல்லை, அது கேட்டு தான் ஆகணும், அது தவறு இல்லை, அது கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்போ நீங்கள் நார்த் சைடு வைக்கவே கூடாது, அது எல்லாருக்குமே தெரியும், இதை நம்ம ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை. மீதி இருக்கிற 3 திசையில் வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி நான் கொடுக்குறது சவுத் சைடு தலை வச்சு படுக்கிறது. சவுத் சைடில் தலை வச்சு படுக்கிறது. அந்த பெட்டை வந்து சவுத் வாலில் கொண்டு போயிட்டு ஃபுல்லாக ஃப்ளஞ்ச் பண்ணிவிடுங்க. சரி. உங்கள் தலை வந்துட்டு சவுத் சைடில் வச்சு படுத்துக்கலாம். ஓகே. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு செல்வ செழிப்புக்கு நல்லாயிருக்கும். சவுத் சைடு தலை வச்சு படுக்கிறது. செகண்ட் ப்ரியாரிட்டின்னு சொன்னீங்கன்னாக்கா வெஸ்ட்டு. ஓகே. வெஸ்ட்டு தலை வச்சு நீங்கள் காலை வந்து ஈஸ்ட் சைடு. தேர்ட் ப்ரியாரிட்டி ஈஸ்ட். ஏன்னா சில இடத்துல வாட்டம் வராது அவங்களுக்கு, சில பெட்ரூம், அப்போ வந்து நான் பண்ணும் ஈஸ்ட் சைடு கொடுப்பேன். ஆனால் அது வந்து தேர்டு தான். ஃபோர்த்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது, ஏன்னா சவுத் இது நார்த் வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து எல்லாமே பேசிட்டோம். இந்த சமையல் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எந்த திசையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில். அது சமையல் வந்துட்டுங்கம்மா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்மா. நம்ம அக்னியில் தான் வைக்கணும் சமையல். பட் அந்த சமையல் பண்ணுற அந்த பெண்மணி வந்துட்டு கிழக்க பார்த்து சமைக்கணும், ஈஸ்ட் சைடு பார்த்து அவங்க நிற்கணும். அவங்களுடைய இடது கை பக்கம் அந்த சிங்க் இருக்கணும். அவங்க அந்த சிங்க்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வாஷ் பண்ணுறதுக்கு, அது வந்துட்டு அவங்களோட இடது கை பக்கம். இதுதான் ப்ரொசீஜருங்கம்மா. அவங்க நின்று செய்கிறது ஈஸ்ட்டை பார்த்து நின்று சமையல் பண்ணணும். அதுவும் அக்னி மூலையில் தான் வரணும், அதாவது தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட் கார்னர். ஃபைன் சார். இப்போது எனக்கு தெரியல, நான் வாஸ்து இல்லாமல் இதெல்லாம் நான் கட்டி முடிச்சிட்டேன். சரி. இல்லை நான் வந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டேன், வேறு ஆப்ஷன் இல்லை, எனக்கு என்ன மாதிரியான ஒரு ரெமெடிஸ் நீங்கள் சொல்லுவீங்க? அது அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நிறைய பிரச்சனையில் இருப்பாங்க ஒவ்வொருத்தர், அங்கே என்னென்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் சில இடத்துல போகும்போது அது உடைக்க முடியாது. சொந்த வீடாக இருந்தால் கூட அவங்கள உடச்சி கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா அவங்க பிரச்சனை வரும்போது தான் எங்களையே கூப்பிடுறாங்க. எவ்வளோ இடத்துல போயிட்டு ஃபீஸே வாங்கினாலும் வந்திருக்கேன். ஆமாம். அதனால் ஒன்றும் தவறு இல்லை. நான் மேக்ஸிமம் இது சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் நைஸ் சார். கண்டிப்பாங்கம்மா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னாங்கம்மா, அவங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, அந்த நார்த்து ஈஸ்ட்டில் சின்னதாக ஒரு தடுத்துட்டு ஒரு ரூம் போட்டுருவாங்க. பாசிபிளா சார்? ஏன்னா இப்போ ஃப்ளாட் சிஸ்டமில் அது எங்கே சார்? இல்லை, நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் கட்டியிருப்பாங்க, தவறாக கட்டியிருப்பாங்க. அவங்க சாமி ரூம்னு நினச்சி நார்த் ஈஸ்ட்டில், எனது ஈசானியன்றதுனால சாமி கும்பிடலாம் அப்படின்னு. சாமி கும்பிட்ற இடம் தான் அது, அதில் ஒன்றும் தவறு இல்லை. அந்த ஈசானியங்கிறதே ஒரு பூஜை ரூமுக்கு வைக்கக்கூடிய இடம் தான். அதனால் ஆனால் அந்த வைக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு தவறு பண்ணிடுறாங்க. இதை சொன்னாங்களே தவறு, இது வந்து இது எப்படி பண்ணணும்னு யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அதனால தான் தவறு நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே என்னென்னம்மா, மாஸ்டர் பெட்ரூம்
நான் சொன்ன அந்த டயக்னல் இங்கேருந்து ஆமா போகும். சார். அந்த பெட்ரூமை விட இது பெருசாக உங்களால் கட்ட முடியும் பூஜை ரூம்னா பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ ஒரு 10க்கு 10 ரூம் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் பெட்ரூம். நீ 11க்கு 11 நீங்கள் வந்து சாமி ரூம் வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோ. ஆனால் வச்சுக்க முடியாது. ஏன்னா பெட்ரூமே 10க்கு 10 போது 11 எப்படி சாமி ரூம் கட்ட முடியும்? அது 2000 ஸ்கொயர் ஃபீட் மேலே கட்டுறவங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது இது. ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு 16 பெட்ரூம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு 20 சாமி ரூம் போட்டுக்கோ, இல்லை ஹாலாக போட்டுக்கோ, அப்போ வச்சுக்கோ சாமியை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே அடைச்சிடுறாங்க. அது சின்னதாக ஒரு ரூமை போட்டு அடைச்ச உடனே நார்த் சைடும் ஈஸ்ட் சைடும் வென்டிலேஷனும் சன்லைட்டும் வராததுனால அவங்களுக்கு செல்வ செழிப்பு இழக்கிறாங்க. ஃபைன் சார். இப்போ அப்போ என்ன பண்ணுவோன்னா இதை இந்த வாழை மட்டும் 2 எள்ளு மாதிரி போட்டு ஒரு வாழை மட்டும் உடச்சிருக்காங்க. இது வந்து பண்ண முடியும் அவங்களால. அது பண்ண முடியும். ஆமாம், இந்த மாதிரி ரெமெடி வந்து கொடுத்துரு, அது வந்து முடியும் அவங்களால. சார் இப்போ கிச்சன்லேயே வந்து சுவாமி ரூம் சில பேர் வந்து வச்சிடுறாங்க சார். ஏன்னா இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு கூட ஹாலில் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு பண்ணிடுறாங்க. பாதி பேர் இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கிச்சன்லேயே வந்து சின்ன சன்னதி மாதிரி வச்சு அதில் பண்ணிடுறாங்க. ஆனால் கிச்சனில் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல சார், அது எந்த அளவுக்கு சார்? நான் வந்து ரொம்ப அறவை தவிர்க்கிறது வந்து கன்னி மூலையை மட்டும்தான். அதாவது மாஸ்டர் பெட்ரூமில் சில பேர் வைக்கிறாங்கம்மா. அது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம், நான் அந்த பொள்ளாச்சி சைடு கோயம்புத்தூர் பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வைக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய இது. ஆனால் நான் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்கம்மா. அங்கே நான் கொடுக்கறது இல்லை யாருக்குமே. சரி. பட் கிச்சனுக்கு மட்டும் ஒன்றும் வேறு வழியே இல்லைன்னு போது கிச்சனுக்கு மட்டும் ஆப்ஷன் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் எண்ணெயெலாம் பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில பேர் வெஜிடேரியன் வாங்க, தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். வச்சுக்கலாம். ஒரு எண்ணில் காரணம் வச்சுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் நான் கொடுக்குறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் வால் ஹாலாக இருந்துச்சுன்னா வெஸ்ட் வாலில் வச்சு ஈஸ்ட் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இல்லையா பெட்ரூம் வந்துருச்சு, வாயுவில் ஒரு பெட்ரூம் போட்டோம், கண்ணியில் ஒரு பெட்ரூம் போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பெட்ரூமோட ஈஸ்ட் வால் வரும் இல்லையா, அந்த ஈஸ்ட் வால் வந்துட்டு நமக்கு வந்து ஹாலில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெஸ்ட் வால். அது உள்ளே இருந்தீங்கன்னா தான் அது ஈஸ்ட் வால், வெளியில் வந்தீங்கன்னா வெஸ்ட் வால். அந்த வாலில் ஈஸ்ட்லேருந்து ஒரு 6 அடி விட்டுட்டு அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே எங்கே வசதி வருதோ அங்கே வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ கிச்சன்லயே வந்து வெஸ்ட் வால்ல ஈஸ்ட் நோக்கி வச்சுக்கலாம். ஒரு எண்டில் வந்து ரொம்ப நடுவில் போகாமல் எட்ஜில் டிஸ்டர்ப் ஆகாமல் எண்ணி அவங்க எதுவும் சமைக்க மாட்டேன், நான் ஒன்லி வெஜிடேரியன் சொன்னால் வச்சுக்கலாம், தாராளமாக அதை வச்சுக்கலாம். சார் இப்போ இவ்வளோ வாஸ்துகள் பற்றி இருக்குல்ல, சில பேர் வந்து வீட்டு என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் கதவு திறந்த உடனே ஒரு கிண்ணியில் வந்து கல்லுப்பு போட்டு வைங்க, அது எதுவாக இருந்தாலும் திருஷ்டிகள் கழியும், வாஸ்து சரி பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது உண்மைதாங்கம்மா, அது உண்மைதான், அது பண்ணலாம், தப்பு இல்லைங்க. எப்படி அது ப்ரொசீஜர்? ஏதாவது உப்புங்கிறது வந்துமா நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுக்கணும். இந்த படிகாரம்லாம் கட்டுவாங்க அந்த காலத்தில், இப்போ அதெல்லாம் போச்சு, கல்ச்சரை மறந்துட்டாங்க மக்கள். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். இப்போது கண்ணாடி வேலை செய்யாது, உருளி வேலை செய்யாது, அது வேலை செய்ய சொன்னேன் நானே, இதை சொல்கிறேன். இது வந்து சயின்டிஃபிக், அதில் சயின்ஸ் இருக்குது, அதில் அந்த கெமிக்கல் இருக்குது. அப்போ அது ஒர்க் பண்ணுது. கண்ணாடிக்கு எந்த உயிரும் இல்லை, அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். இது அப்படி இல்லை. உப்பும் பரிகாரம்லாம் வந்து அதுக்கு சயின்டிஃபிக்காகவே அதுக்கு எல்லா எனர்ஜி இருக்குது. அதனால் அது கட்டலாம், தப்பு இல்லை. வாசகாலையும் கட்டுறது கட்டுங்க. இந்த உப்புங்கிறது நெகட்டிவ் வைப்ரேஷனை எடுக்கிறது தான் இது. நானே சில நேரில் போய் பார்க்கும்போது கிளைண்ட்டுக்கிட்டலாம் சொல்கிறது, நீங்கள் ஏதாவது எங்கேயாவது போயிட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒரு மாதிரியாக இருக்குது, மனசு சரியில்லை, ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இடத்துல போயிட்டு வந்திருப்பீங்க, அந்த மாதிரி வந்தால் கல் உப்பு சும்மா ஒரு கையளவு எடுத்து தண்ணியில் போட்டு குளிச்சிருங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு குளிங்க, உங்களுக்கு எந்த தோஷத்தையும் எடுத்துரும் அது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கல்லுப்புக்கு பவர் இருக்குங்க. சரி சார். இப்போ இந்த கிண்ணியில் கல்லுப்பு அது எங்கே வைக்கணும்? பூஜை ரூமில் வைக்கலாங்கம்மா. பூஜை ரூமில் தான் வைக்கணுமா? வைக்கலாம், இல்லை வந்து ஈசானியத்தில் வைப்பாங்க, என்ட்ரன்ஸில் வாசப்பட வைக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை, நல்லது தான். ஃபைன் சார். இப்போ சில பேர் வந்து வெஸ்ட் சைடில் வந்து கதவு இருக்கக்கூடாது, என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது வெஸ்ட் நோக்கி வீடு இருக்கக்கூடாது, சவுத் நோக்கி வீடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் சொல்றீங்களா? என்ட்ரன்ஸ் வந்து வெஸ்ட் சைட்லயும் சவுத் சைட்லயும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவதுங்கம்மா, அவங்க கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா அது சவுத் சைடு ஃபேஸிங் வர வீடுங்கள்லாம் நிறைய பிரச்சனை வர்றது தான் உண்மை. காரணம் என்னன்னா, சவுத் சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 திசையும் நல்ல திசை தான். ஆனால் சவுத் சைடில் வந்து என்னென்னா மேஜராக வந்து தப்பு ஆகிடுது, வாஸ்து எரர் வந்துடுது சவுத் சைடுக்கு மட்டும். அதை கரெக்டாக பண்ணாங்களா எல்லா திசையும் நல்ல திசை தான். பட் நான் ரெஃபர் பண்ணுறது வந்து நார்த்து வெஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே சார். நிறைய பேர் நார்த் ஈஸ்ட் தான் கொடுப்பாங்க. நான் ஏன் அதை வந்து வெஸ்ட் எடுத்துக்கிறேன்னாக்கா, வெஸ்ட்டோ நார்த்லேயும் நீங்கள் பண்ணும்போது இந்த கழிவுநீர் தொட்டின்னு சொல்கிற செப்டிக் டேங்க், அது ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லாமல் அவுட்டரில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதே சவுத் சைடுனா வாயுவில் போட்டிங்கன்னா அவன் எப்படி வெளியே ரிமூவ் பண்ணுவாங்க அந்த வாட்டரை,
ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. அதுதான், அதுக்கு நான் ரெமெடிலாம் கொடுத்துருக்குறேன், அது வேறு விஷயம். அது கொஞ்சம் கரெக்டாக போய் பண்ணி அதை செய்து கொடுக்கணும். செஞ்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா திசையும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மேஸ்திரி வச்சு கட்டும்போது கண்டிப்பாக தவறு பண்ணிடுவார். ஓகே, தவறு நடந்தே தீரும். அது சவுத் சைடுனாவே ஓகே, அவங்க ஒரு நிபுணரை வச்சு பண்ணாங்கன்னாக்கா கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. சவுத் சைடு நல்ல பார்வை தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தவறு நிறைய நடக்கக்கூடிய திசை அது. ஓகே சார், இப்போ இந்த சனி ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை இந்த 7 ஆஃப் சனி இருக்கிறவங்களுக்கு, இல்லை அஷ்டம சனி, அதாவது அந்த அந்த ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் வீடு மாறுவாங்க, கரெக்டாக வெஸ்ட் சைடு வந்து என்ட்ரன்ஸில் மாறுவாங்கன்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா சார்? அது ஏன்னா இந்த ஜோதிடத்துக்கு நான் உள்ளே போகிறதே இல்லைங்கம்மா. ஆனாலும் அப்படி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜோதிடம் நான் முதலே சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, ஜோதிடமும் ஒர்க் பண்ணுது, வாஸ்தவம் எதுவும் குறைஞ்சதில்லை. யாரையும் நம்ம குறைச்சும் சொல்லக்கூடாது, தவறு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வரல இல்லை. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அவனுடைய கர்மா ஸ்டார்ட் ஆகணும்னா வாங்குவான் இந்த வாசு இல்லாத வீடு, அந்த மாதிரி அவனும் வருவான். அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், முடிஞ்ச உடனே திரும்பி வீடு மாறுவார். நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லைங்கம்மா. இந்த ஜாதகாருக்கு இந்த என்ட்ரன்ஸ்ன்னு நான் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அது தேவையே இல்லை உங்களுக்கு. இந்த வீடு பண்ணியாச்சுன்னா 100% வாசு. அது அந்த வீடு இருக்கிற வரைக்கும் மினிமம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, ஒரு 100 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும் அதான் வாசு அந்த வீட்டுக்கு. சார், இப்போது இந்த வீடுகளில் தப்பு அது எப்படி சரி பண்ணுறது, இந்த வாஸ்து மூலமாக ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ், ஈஸியான டிப்ஸ் சொல்லுவீங்களா சார்? அது ஈஸியானாக்காங்கம்மா, அங்கே இருக்கிற பிரச்சனை வச்சு தான்மா நம்ம ஈஸியாகவே சொல்ல முடியும். இப்போ அங்கே ஒரு மேஜர் ஃபால்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ மேஜர் ஃபால்ட்டை நான் சொன்ன பாருங்க, ஈசானியத்தில் ஒரு படிக்கட்டு போட்டிருந்தாங்க, அதை உடைக்காமல் நீங்கள் செய்யவே முடியாது. அது ஓகே, செய்யவே முடியாது. ஆனால் இப்போ நாங்கள் ஈஸியாக பண்ணுறதுன்னா, அந்த படியெல்லாம் கொஞ்சம் சரியாக வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை. பாத்ரூம் மட்டும்தான் தவறாக இருக்குது, இல்லை அவங்க ஒரு விண்டோ வைக்காமல் விட்டாங்க, இல்லையா வாசலை நீச்சத்தில் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் தான் பதில். அதாவது சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம். சரி, வாசல் நீச்ச வாசல் ஆகிடுச்சு, அது உச்ச வாசலாக மாற்றிடலாம், அதெல்லாம் பெருசெல்லாம் செலவாகாது. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணி சிம்பிளாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சார். இப்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், இந்த டிவி, வாஷிங் மிஷின் வைக்கிறது, தொடப்பம் வைக்கிறதெல்லாம் கூட வாஸ்துவில் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது சொல்கிறாங்க இப்படி வைக்கணும்னு. இப்போ அதெல்லாம் கூட இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப இதுவாக இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னதான் எப்படி தான் வைக்கிறதுன்ற ஒரு குழப்பம் வந்துடுது இல்லை சார்? அதனால நீங்கள் அது அவங்க வசதியான இடத்துல வந்த உடனே எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி தொடப்பத்தை வைக்க வேண்டாமா? அதெல்லாம் கொஞ்சம் அது குறைக்கிறதுன்னு ஒரு மறைவான இடத்துல, ஒரு க்ளோஸ் பண்ண இடத்துல நிற்க வச்சு வைங்க. அது இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு மணிக்க வைங்க போதும், தப்பு இல்லை. அது தலைக்கடை வச்சாலும் ஒன்று தான், நிற்கிற மாதிரி வச்சாலும் ஒன்று தான். சரி, படுக்கப்பட்டவாது ஒரு சயின்டிஃபிக்காக நான் படுக்க போட்டு வச்சுருக்கீங்களேன்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சரி, அதை கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம். சரின்னு நிற்க வைக்கிறதோட இப்படி நிற்கவே அப்படி நிற்க வைனா தேவையில்லாத மக்களுக்கு ஒரு குழப்பமும் ஒரு பயமும் தானே வருது. அது இதனால் அவங்க வாழ்க்கை தரம் மாறாதுங்கம்மா. இதான் சொன்னேன், 0.5%, 0.5 மார்க் இருக்கும். சரி, நம்ம யாரையும் இது ப்ளேம் பண்ணுற மாதிரிலாம் பேசவும் கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, அதை சொல்கிறதா வச்சுக்கோங்க. ஆனால் அதனால் ரிசல்ட்டுன்றது ரொம்ப கம்மி தான் என்னுடைய பார்வையில். நான் ஆர்கியூ பண்ணுறது அதுதான். அதனால் அது ஒன்றும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. முடிஞ்சால் வச்சுங்க, நல்லது இல்லை. இப்போ நானே சொல்வேன், நீ 100% வாஸ்து பண்ணிவிட்டு வீடியோ குப்பை மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா இருப்பீங்களா? அது நானே சொல்வேன் எல்லாருக்குமே. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாஸ்து எரரே இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. ஃபைன் சார், இதை விட எங்களுக்கு தெளிவாக யாரும் சொல்ல முடியாது, புரிய வைக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள், ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.